श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में சந்நிதத்தாம் சதா ஹிருதி. நோட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை. ஓகேயா? ஒரு ராஜா தன்னுடைய ஒரு மந்திரியை கூட்டிண்டு யானை மேலே ஏறிண்டு இப்படி நகர் வலம் வரார். வந்துட்டே இருக்கிற பொழுது ஒரு கடைக்கிட்ட வரைச்சே அந்த இடத்துல நிறுத்திடுறார். யானையை நிறுத்திட்டு மந்திரி கிட்ட சொல்றார், இந்த கடைக்காரனை தூக்குல போடணும்னு எனக்கு தோணுறது, ஏன் தெரியல அப்படிங்கிறார். உடனே மந்திரிக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, தப்பு பண்ணினா தானே தூக்குல போடணும், இவன் ஒரு தப்புமே பண்ணலையே, இவனை போய் எதுக்கு இந்த மாதிரி சொல்றார் ராஜா அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறார். அவர் நினைக்கிற போதே அந்த கடையை விட்டு தாண்டிடுறார் ராஜா. சரி அப்படின்னு 2 பேரும் அரண்மனைக்கு போயிடுறா. மறுநாள் கார்த்தால அந்த மந்திரி ராஜா சொன்னோடனே தூக்கில போடணும்னு சொல்லிடலாம் இல்லையோ, ஆனால் சொல்லலை. நல்ல மந்திரி, ராஜா கிட்ட ஒரு நல்ல மந்திரி இருந்தா ராஜா பண்றது தப்பு அப்படின்னா எடுத்து சொல்லணும். அதை அப்படி இருந்தாதான் அந்த ராஜாவோடைய அரசாங்கம் நல்லா ஆட்சி செய்ய முடியும். அதே மாதிரி இந்த மந்திரி நல்ல மந்திரியா இருந்ததுனால மறுநாள் கார்த்தால அந்த கடைக்கு போறார். போனா அந்த கடையில சந்தனக்கட்டையை வியாபாரம் பண்றான் அந்த வியாபாரி. இவர் தான் மந்திரிங்கிறதெல்லாம் சொல்லிக்கல, சும்மா சாதாரணமா கடைக்கு எல்லாரும் போற மாதிரி இவரும் போயிட்டு, என்னப்பா வியாபாரம் எல்லாம் நல்லா ஆறுதா, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு விட்டெல்லாம் கேட்குறார். அதுக்கு அந்த வியாபாரி சொல்றான், என்கிட்ட சந்தனக்கட்டையெல்லாம் நல்ல சந்தனக்கட்டையெல்லாம் இருக்கு, ஆனாலும் எல்லாரும் வராங்க, மோந்து பார்த்து வாசனையா இருக்கு எல்லாம் சொல்றாங்க, நல்லா பாராட்டி எல்லாம் பண்றாங்களே தவிர்த்து யாருமே எங்கிட்ட சந்தனக்கட்டையை வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு வியாபாரமே இல்லை, அதனால நான் நஷ்டத்துல இருந்துன்னு இருக்கேன், மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு வியாபாரம் சரியாகலை அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அந்த மந்திரி சொல்றார், ஏன்பா நல்லா இருக்குங்கிறே, அப்புறம் ஏன் உனக்கு வியாபாரம் ஆகலைன்னு சொல்றே நீ அப்படின்னு கேட்குறார். அதுதாங்க எனக்கும் புரியல அப்படிங்கிறான் அந்த வியாபாரி. சரி உடனே இவர் என்ன பண்றார், அந்த மந்திரி தன்னுடைய பணத்தை கொடுத்து கொஞ்சம் சந்தனக்கட்டையை வாங்கிட்டு போறார். அதை கொண்டு போய் ராஜா கிட்ட, நீங்க தூக்கில போடணும்னு சொன்னீங்களே, அந்த கடைக்கான இந்த சந்தனக்கட்டைய உங்ககிட்ட பரிசா கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்றார். ராஜாவுக்கு அதை வாங்கி பார்க்குறார், பிரிச்சு பார்க்குறார், மோந்து பார்த்தா வாசனையா நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது ராஜாக்கு. ஐயோ, இந்த வியாபாரி இவ்வளோ நல்லவனா இருக்கான், இவனை போய் நம்ம தூக்கில போடணும்னு சொல்லிட்டோமே அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே மனசு வருத்தம், கஷ்டம். இப்படி நம்ம தப்பான அபிப்பிராயத்துல அவங்ககிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணினா, ராஜா நிறைய பொற்காசுகள் எல்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் அந்த ராஜா அந்த மந்திரி கிட்ட கொடுத்து அந்த வியாபாரி கிட்ட கொடு அப்படின்னு சொல்றார். மந்திரி அதே மாதிரி, அப்பா இது ராஜா இந்த உன்னுடைய சந்தனக்கட்டைய ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் சந்தோஷப்பட்டு உனக்கு இந்த பொற்காசுகள்லாம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்துறார். அந்த வியாபாரிக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, இந்த ராஜாவை நம்ம தப்பான அபிப்பிராயத்துல நினைச்சுட்டோமே, இந்த ராஜா செத்து போனா நிறைய சந்தனக்கட்டையெல்லாம் வாங்கிட்டு போவா, நமக்கு வியாபாரம் நல்லா ஆகும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுட்டு இருந்தோமே, இந்த ராஜா இவ்வளவு நல்லவரா இருக்காரே அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை தான் தப்பா நினைச்சத சொல்லி மனசு வருத்தப்படுறான். 2 பேருமே 2 விதமா தப்பான அபிப்பிராயத்துல இருந்துட்டான். இந்த பொற்காசுகளை வாங்கிட்ட உடனே அந்த வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம்.
நல்லா அதுக்கப்புறம் நல்ல வியாபாரம் ஆரம்பிச்சுடுத்து, நல்ல லாபமெல்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த வியாபாரி தன்னுடைய சுயநலத்துக்கோசரம் மரக்கட்டைகள், சந்தன மரக்கட்டைகள் வியாபாரம் ஆகலை, ராஜா செத்து போனாக்க நல்லது வியாபாரம் ஆகும்னு நினச்சிட்டோம், எரிக்கிறதுக்கு வாங்கிட்டு போவா அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு அந்த எண்ணத்தை அந்த வியாபாரி மாற்றின்னு விட்டான். அதாவது நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்ததை பாசிட்டிவாக நினச்சிட்டான். அதே மாதிரி அந்த ராஜாவும் இவனை தூக்கில் போடணும்னு நினச்சதம்மா அந்த எண்ணத்தை மாற்றிண்டு, நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்ததை மாற்றிண்டு அவரும் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுறது? நம்ம அடுத்தவா மேலே தப்பான எண்ணங்களை யோசிக்கக்கூடாது, அடுத்தவாளை தப்பாக நினைக்கக்கூடாது, மற்றவாளுக்கு நல்லது பண்ணணுன்ற நல்ல சிந்தனையோடு இருக்கணும் நம்ம அப்படின்றது நமக்கு இப்போ இதுலேருந்து புரியுறது. அதனால குட்டீஸ், நம்ம எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துப்போம், மற்றவா மேலே தப்பான எண்ணங்கள் வச்சுக்க வேண்டாம், நல்ல சிந்தனையோடு இருப்போம், அடுத்தவாளுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்துப்போம் நம்மளும். அது நமக்கு நல்லது பண்ணும், நம்மளை கெடுதல் பண்ண விடாது, எதிராளியும் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டா, நம்மளுக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதனால நம்ம இதே மாதிரி இனிமேல் நடந்துக்கலாமா? ஓகேயா குட்டீஸ்? ஓகே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.